ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில் மெட்டல் பேங்கிள்ஸ் எப்படி ரேப்பிங் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா மெட்டலில் பீட் வச்சு பேங்கிள்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேங்கிளும், அவங்களுக்கு பார்டர் பேங்கிள் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பார்டர் பேங்கிள், நெக்ஸ்ட்டு ப்ளெயின் பேங்கிளும் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு பேங்கிள்ஸ் தான். ஸோ இதுக்கான தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் அவங்க ஸ்டோன் கேட்டிருந்தாங்க. ஸ்டோன் செயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு க்ளூ நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு அவங்களோட சேரீ கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ கலர். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம த்ரெட்டும் வாங்கியாச்சு. ஸோ த்ரெட்டு எந்த பிராண்டு வேணால் வாங்கலாம். டபுள் பில் த்ரெட்டு வாங்கலாம், அது இன்னும் குவாலிட்டியாக இருக்கும். பட் நான் போன இடத்துல இது தான் இருந்தனால நான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு க்ளூவும் ஸ்டிக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் வந்துட்டு 12 பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த 12 பேங்கிள்ஸ் நான் இப்போ காட்டிட்டேன். ஆனால் பட் நம்ம மெட்டலில் வாங்கும்போது அங்கங்கே பீடு இருக்கிறதெல்லாம் கீழே விழுகுது. ஸோ இதை நான் ரேப் பண்ணும் போது தான் வந்துட்டு அதை நோட் பண்ணேன். ஸோ இது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ரேப்பிங் மெத்தட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு மெட்டல் பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் தான் இப்போ நம்ம ரேப் பண்ண போகிறோம். வாங்க நெக்ஸ்ட்டு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு 2 கைக்கும் பார்டர் பேங்கிள் மாதிரி ஸ்டோன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம வாங்கியாச்சு. ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோ த்ரெட்டு வந்துட்டு எடுத்திருக்கேன்னா 15 ஸ்டாண்ட்ஸாக வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு அளந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பண்ணுற வீடியோவில் எப்படி நான் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஸோ ஒரு க்ளூ எடுத்துக்கோங்க. நீங்கள் 15 ஆர் 17 அந்த ஸ்டாண்ட்ஸாவில் த்ரெட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருக்க இதாக பார்த்து கட் பண்ணி க்ளூ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு பேங்கிள் மேலே க்ளூ அப்ளை பண்ணிருக்க இடத்துல நம்ம அந்த த்ரெட்டை அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்ட பிறகு, காஞ்சிட்ட பிறகு தான் நம்ம அதை எடுத்து ரேப் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒட்டின பிறகு உடனே நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா த்ரெட்டு திரும்பி கழண்டுட்டு வந்துடும். ஸோ அதை காய விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் போல் விட்டுட்டு பண்ணுங்க. பார்த்திங்கன்னா நம்ம பண்ணும்போது இடையில அந்த பீடை விட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் பண்ணுறது சரியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் வீடியோ பார்த்தாலே. கரெக்டாக த்ரெட்டு, அந்த த்ரெட்டும் வந்துட்டு ஈவனாக வரணும். கீழே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரையும் அந்த த்ரெட்டு ஈவனாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த பீடுக்குள்ளே சுற்றாமல் பீடை விட்டு நம்ம த்ரெட்டை சுற்றிட்டு வரணும். சரிங்களா? இது வந்து கஸ்டமைஸ்டு பேங்கிள் தான். ஸோ இதே மாதிரி நம்ம சுற்றிட்டே இருக்கும்போது அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த பீடு மேலே நம்ம வைக்கும்போது அந்த சின்ன பீடெல்லாம் கழண்டு விழுந்துருது. அது நான் ஒவ்வொரு பீடெல்லாம் கம் போட்டு க்ளூ போட்டு ஒட்டினேன். பட் இருந்தாலும் இது ரிஸ்க்கு தான். அது மேலே பார்த்து கையை வச்சு தான் நம்மளால் நம்ம த்ரெட்டை சுற்றணும். ஓகேங்களா? பிகினர்ஸாக இருந்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக சுற்றுங்க. ஸோ நமக்கு பழகிடுச்சுனால நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. நமக்கு அந்த தெரியும் எப்படி எந்த பக்குவமாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்லேயும் நம்ம பண்ணிடலாம், பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ்லேயும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம அடுத்த பேங்கிள்லேயும் நம்ம போடலாம் வீடியோஸு. இப்போ மெட்டல் பேங்கிள்ஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இது 2வது பேங்கிள் எடுத்து நான் சுற்றியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என் வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. வீட்டில் சும்மா இருக்கோன்னு எல்லோரும் ஏதாவது பேசினாங்கன்னா அதெல்லாம் எது கண்டுக்காதீங்க. நீங்கள் யூடியூப் இருக்குது, நிறைய ஃப்ரீயாகவே நிறைய கிளாஸ்லாம் சொல்லித்தராங்க. ஸோ அப்கமிங் கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம சாரீ ட்ரேப்பிங் கிளாஸ் தான் போட போகிறோம். ஸோ அது நான் வந்துட்டு கொஞ்சம் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால எஃபோர்ட் போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் கண்டிப்பாக அந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணால் என்கொயரி எல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸும் நான் சொல்லுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ப்ளைன் பேங்கிள்ஸ் எடுத்து அந்த ரேப்பிங்கும் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் நீட்டாக வந்துட்டு அன்ஈவனாக இல்லாமல் நீட்டாக வந்துட்டு ரேப் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ கடைசியாக முடிக்க போகுது பார்த்திங்கன்னா நிறைய த்ரெட்டு வேஸ்ட் ஆகும் தான், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த க்ளூவை அதுக்குள்ளே ஒட்டிட்டு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எது வரையும் வேணுமோ அதை வரையும் கொஞ்சம் லைட்டாக த்ரெட்டை வச்சு கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும், ஒட்டி விட்டுறணும். ஓகேங்களா? என்கிட்ட கட்ரு இல்லை, அதனால நான் சிசரில் வச்சுக்கிட்டேன். ஸோ மோஸ்ட்லி கட்ரு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா ப்ளெயின் பேங்கிள் ரேப் பண்ணி முடித்தாச்சு.
இந்த மாதிரி தான் ரேப் நீட்டாக பண்ணணும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரேப்பிங் மெத்தட் வந்துடும். என்னடா நமக்கும் வரலலாம் யோசிக்காதீங்க. பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பீடு வச்ச பேங்கிள்ஸும் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் ஒட்டின பேங்கிள்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டோன் செயின்ஸை எப்படி ஒட்டணும் அப்படின்ட்டு அந்த ஒட்டுறது எப்படின்னு நான் காட்டுறேன். பேங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த பேங்கிள் மேலே ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஸோ எல்லாமே நீட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன் செயின் எடுத்து அது க்ளூ மேலே வச்சுக்கிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டே வாங்க. ரவுண்ட் அடிச்சிட்ட பிறகு அது நீட்டாக இருக்கா, நேராக இருக்கா, கோணையாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே வரணும். ஒட்டும் போதே ஒட்டிட்ட பிறகும் ஒரு ரவுண்ட் நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிட்டு வச்சாதான் எக்ஸ்ட்ரா கம் இருக்கிறதெல்லாம் கையோடு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும். காஞ்ச பிறகு நீட்டாக இருக்கும். ஸோ இது ஈஸியான மெத்தடு தான். ஸோ கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமைஸராக வந்துட்டு அவங்க எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரி கொடுத்தாச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியானாங்க. இது வந்துட்டு நான் லேட்டாக தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் அவங்க வந்துட்டு வீடியோலாம் ப்ராடக்ட் வந்துட்டு ரிசீவ் ஆகி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம், சேல்ஸும் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக இன்னும் நிறையா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம அப்பப்போ போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பேங்கிளோட ஃபைனல் அவுட்புட் இது தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.